பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் கடக ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கவலைப்படுறதுக்காகவே பிறந்தவங்க கடகராசி. சந்தோஷமா இருந்தாலும் கவலைப்படுவாங்க, துக்கமா இருந்தாலும் கவலைப்படுவாங்க, அடுத்தவங்களை நினைச்சு கவலைப்படுவாங்க, பிள்ளைய நினைச்சு கவலைப்படுவாங்க, புருஷனை நினைச்சு கவலைப்படுவாங்க. ஜென்மத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன பாக்கிய பலன்களை வழங்குவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிர்ஷ்டமா என்னோட வருமானம் பெருகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே மைனஸ பிளஸ் ஆக்கக்கூடிய சக்தி கோச்சார குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. இப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்த்து அங்க இருக்கிற சனியையும் பார்க்கறதுனால அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் யூடியூப் வழியாக பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் கடக ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கவலைப்படுறதுக்காகவே பிறந்தவங்க கடகராசி. சந்தோஷமா இருந்தாலும் கவலைப்படுவாங்க, துக்கமா இருந்தாலும் கவலைப்படுவாங்க, அடுத்தவங்களை நினைச்சு கவலைப்படுவாங்க, பிள்ளைய நினைச்சு கவலைப்படுவாங்க, புருஷனை நினைச்சு கவலைப்படுவாங்க. யாரை நினைச்சு கவலைப்படுறதுனே அவங்களுக்கு தெரியாது. அவங்க சும்மாவே இருந்தா கூட கவலை அவங்க கூடயே இருக்கும். இந்த நேச்சரை அவங்க மாத்திக்கணும். இதை மாற்றும் போதுதான் அவங்க வாழ்க்கையில எப்பயுமே ஒரு வளர்ச்சி வரும். கவலைங்கிறது மனிதனுக்கு பிறவிலே உண்டுதான். அதை தூக்கி தூர போட்டுட்டு போறவங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவாங்க. இப்போ நீங்க பட்டுக்கிட்டு இருக்க கவலையில இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்காக குரு பகவான் உங்களுக்கு பராபவ ஆண்டு உங்க ராசியிலேயே 2/6/2026 அன்னைக்கு உச்சமடைகிறாரு. இப்ப உங்களுக்கு ஒரு கவலை வந்துடும். ஐயோ, ஜென்மத்துல குரு வர்றாரு, நம்ம என்ன ஆகுவோமோ, ராமர் வனவாசம் போனாரு, ஜென்மத்துல குரு வந்தப்பதான் அப்படின்னு பயம் வரும். ராமர் 16 ஆண்டுகள் வனவாசம் போனாரு. அப்ப ஜென்மத்தை விட்டு குரு நகண்ட உடனே ஒரு வீட்டுக்கு வந்திருக்கணும்ல, அரண்மனைக்கு வந்திருக்கணும்ல, ஏன் வரல? இதுக்கு காரணம் நம்ம ஜாதகத்துல உள்ள தோஷங்கள், சாபங்கள். அவர் சாபம் வாங்கி காட்டுக்கு போனாரு. இப்ப உங்களுக்கு சாபம் கிடையாது. அதாவது லக்னத்துக்கு ராசிக்கு குரு சம்பந்தம் வரும்போது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்லாம் புனிதம் அடையும். குரு பார்வைப்பட்ட இடம் பெருகும். அப்ப 5, 7, 9 இந்த இடங்களை குரு உங்களுக்கு புனிதப்படுத்த போறாரு. சரிங்களா? அது மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துல நின்று ரொம்ப தொலைய கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் இப்ப தலையிலேயே லக்னத்திலேயே உட்கார போறாரு. ராசியிலே உட்கார போறாரு. உங்க ராசியிலேயே குரு கேது சேர்க்கை ஏற்பட போகிறது. இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் ஆல்ரெடி இருக்கிறாரு. இப்போ இந்த பராபவ ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு 9ஆம் இடத்துலதான் இருப்பாரு. இப்ப ஜென்மத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன பாக்கிய பலன்களை வழங்குவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 5ஆம் இடம் அப்படிங்கிறது தன்னோட 5ஆம் பார்வையால 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம், காதல், ஆழ்மன எண்ணங்கள், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க நடக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே குரு பகவான் நடத்திடுவாரு. உங்களோட எண்ணங்கள், கனவுகள், லட்சியங்கள் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இது வரைக்கும் நான் பங்கு சந்தையில அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதுல எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கணும், அதிர்ஷ்டமா என்னோட வருமானம் பெருகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய அதிர்ஷ்ட வருமானம் உண்டு. பூர்வீக சொத்து பிரிஞ்சு வரல, அதுல நிறைய வம்பு வழக்குகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கு, பாட்டன் சொத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ பூர்வீக சொத்துகள் பிரிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே காதல் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமாக போயிடுச்சு. முன்னெல்லாம் காதல் சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப காதல் தான் தனிப்பட்ட பாடாய் போயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு காதல் வரலன்னு ஆசைப்படுறவங்களுக்கு, காதல் வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் கண்டிப்பாக காதல் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். காதல் வந்தாலும் காதலே திருமணமாக மாறக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. அது பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னோர்களோட நல்லாசியால உங்களுக்கு திருமணம் நடக்கும். லவ் மேரேஜ் ஆக இருந்தா கூட உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிரும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறாரு. அந்த 9ஆம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு சனி பகவான் பார்க்கிறாரு. அப்ப 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை, சனி பார்வை, சனியோட சம்பந்தம் ரெண்டுமே இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி யாத்திரை போவாங்க இல்லையா, காசி யாத்திரை, கைலாஸ், மானசரோவர், இந்த மாதிரி எல்லாம் நீண்ட கால யாத்திரைகள் செல்வாங்க இல்லையா, புனித யாத்திரைகள், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு
சாத்தியமாகும். சில பேர் வந்து ரொம்ப வருஷமா வந்து நான் வந்து பிளைட்ல போய் வெளிநாடு வந்து சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப கன்ஃபார்மாக பிளைட்ல போய் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்தை வந்து சுத்தி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். குறிப்பா வந்து ஆன்மீக யாத்திரைகள் மூலமாக உங்க ஜாதக ரீதியான தோஷங்களையும் சாபங்களையும் விலக்கி நீங்க வந்து புனிதமாக ஒரு புதிய மனிதனாக உருவாகக்கூடிய அளவுக்கு உங்க புனிதனாக ஒரு புதிய மனிதனாக வந்து உருப்பெற்று நீங்க உங்க ஜாதகத்தில் உள்ள தோஷங்களும் சாபங்களும் விலகி நல்ல மனிதனாக வாழ்க்கையில வந்து மாறுவீங்க. சில பேருக்கு வந்து ஏற்கனவே வந்து கவலைப்படுறதுக்கு பிறந்தவங்க தான் வந்து கடகராசி. அவங்க மனசுல ஏகப்பட்ட கவலைகள், மனசஞ்சலங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, இது எல்லாமே வந்து வெளியேறி புதிதாக பிறப்படுத்துவது போன்ற ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப 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 சாதகமா வந்து இருக்குது. ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க கேது வந்து வராரு. இப்ப லக்னத்துல வந்து கேது வரும்போது லக்னத்துல ராசியில வந்து குரு கேது சேர்க்கை வந்து வருது. அப்ப குருவும் கேதுவும் சேரும்போது ஆன்மீக நாட்டம் வந்து ரொம்ப வந்து அதிகரிக்கும். இதுவரைக்கும் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருந்தவங்க கூட ஆன்மீக நாட்டம் வந்து அதிகமாகி வந்து ஒரு கோயில் குளம் வந்து போறது, தான் செஞ்ச பாவம் புண்ணியத்தை நினைச்சு ஒரு மனுஷன் வருத்தப்பட்டுட்டாலே அவங்க ஜாதகத்துல உள்ள தோஷங்களும் சாபங்களும் உலகம். இப்ப உங்களுக்கு லக்னத்துல வந்து கேது வர்றதுனால நீங்க இதுக்கு முன்ன உங்களுக்கு ஜாதக ரீதியான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும். ரெண்டாவது அதை நினைச்சு நீங்க ஒரு நிமிஷம் கவலைப்பட்டீங்கனாலே உங்க ஜாதகத்துல உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். லக்னத்துல வந்து கேது வரும்போது சில பேருக்கு வந்துங்க இல்வாழ்க்கை ஈடுபாடு வந்து குறையும். இது வரைக்கும் வந்து குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ஆர்வமா இருந்தவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில வந்து நாட்டம் வந்து குறையும். அப்ப இதெல்லாம் வந்து காலத்தோட சூழ்நிலையா ஏற்படுறது அப்படின்றதுனால கணவன் மனைவி வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகணும். 7ஆம் இடத்துல வந்து ராகு வராது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணை, இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஒரு மன வளர்ச்சியை கொடுக்கும். ஆனா கூட குரு வந்து 7ஆம் இடத்தை வந்து பாக்குற காலகட்டங்கள் வரைக்கும் அவர் வந்து ஒரு அதிசாரமா ஒரு 3 மாசம் வந்து சின்னத்துக்கு போறாரு. அந்த காலகட்டங்கள் தவிர கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரா வந்து இருப்பாரு. அந்த ஃபேவரா இருக்கிற காலகட்டங்கள் ஏதாவது அசௌகரியங்கள், ஏதாவது மன கஷ்டங்கள், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை வந்து அவர் வந்து தாங்கி வந்து பிடிச்சிருவாரு. அதே மாதிரி குருவும் சனியும் வந்து ஒன்னொன்னு பாக்குறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். உங்க முன்னோர்கள் சேர்த்து வைத்த அந்த புண்ணிய பலன்கள் இப்பொழுது உங்களுக்கு வரமாக செயல்படும். வரம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். கெட்டது வந்து கோச்சார கிரகங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நல்லது வந்து கோச்சார குருவால் மட்டுமே நடத்தி தர முடியும். ஒரு ஜாதகத்துல உள்ள மைனஸை வந்து பிளஸ் ஆக்கக்கூடிய சக்தி வந்து கோச்சார குரு பகவானுக்கு மட்டுமே வந்து உண்டு. இப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்த்து அங்க இருக்கிற சனியையும் பாக்குறதுனால உங்க ஜாதகத்துல எத்தனை நீங்க வந்து நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, என்னென்னலாம் உங்களுக்கு நடக்காம தடைகள் இருந்ததோ அது எல்லாமே வந்து விலகும். வீடு வாகன யோகம், திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாயிரும். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, பேரம்பேத்தி பார்க்க முடியல அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு பேரம்பேத்தி பிறக்கும். பிள்ளைகள் வந்து ரொம்ப வயசாயிடுச்சுங்க, கல்யாணம் பண்ண முடியலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாயிரும். நிறைய பேர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கலன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஜாதகத்தையே பார்த்து அவங்களுக்கே வந்து பரிகாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து பாக்கியம் செஞ்சு பாக்கியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் செய்ய முடியும். இப்ப உங்களுக்கு கோச்சாரத்துல குருவும் சனியும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தை வந்து இயக்குறதுனால உங்க பிள்ளைங்களுக்கு தொழில் உத்தியோக ரீதியான மாற்றம், வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை, திருமணம் இல்லாத பிள்ளைங்களுக்கு திருமணம், பேரம்பேத்தி வேணுங்கிறவங்களுக்கு பேரம்பேத்தி, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க சுபபலன்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நடந்துரும். பொருளாதாரம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ராசியிலேயே வந்து குரு கேது இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல்ல நிதானமா திட்டமிட்டு வந்து செயல்படும் போது இந்த பராபவ ஆண்டு நீங்க வந்து பெரிய லெவல்ல பொருளாதாரத்துல லாக் ஆக மாட்டீங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருக்கிறவங்க மட்டுமே அதற்கு உரிய ஆவணங்களை வந்து வச்சுக்கணும். யாருக்காவது நீங்க வந்து பெரிய பணப்பரிவர்த்தனைகள் பண்றீங்க இல்லையா, ஒரு 5000 10,000 வந்து யாரையுமே வந்து பாதிக்காது. ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இப்படி மாதிரி பெரிய பரிவர்த்தனைகள் நிறைய பேர் வந்து வட்டி தொழில் பண்றவங்க லாக்ஸ் கணக்கு குரோர் கணக்குல பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து கொடுக்கல் வாங்கலுக்கு உரிய ஆவணங்களை வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி பெரிய பெரிய கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதுக்கு உரிய பாதுகாப்பை வந்து நீங்க வந்து வச்சுக்கணும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து நீர்நிலைகள்ல வந்து நீராடும் போது உங்களுக்கு வந்து அபரிமிதமான சுபபலன்கள் நடக்கும். நன்றி, வணக்கம்.